ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை வழக்கு விவகாரத்தில் வாகனவதி மீது முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்பெக்ட்ரம் 2G அலைக்கற்றை ஊழல் வழக்கில் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராஜா பார்லிமென்ட் கூட்டுக்குழு முன்பு நேரடியாக ஆஜராகவில்லை. ஆனால் பார்லி கூட்டுக்குழு அனுப்பிய கேள்விகளுக்கு 17 பக்கத்துக்கு பதில் அனுப்பியுள்ளார். அதில் 2007 நவம்பர் 2ஆம் தேதி தொலைத்தொடர்புத்துறை குறித்த பல்வேறு பிரச்சினைகள் குறித்து பிரதமரிடம் ஆலோசனை நடத்தியதாகவும் அவர் ஒப்புதலின் பேரில் அப்போது வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த பிரணாப் முகர்ஜியுடன் ஆலோசித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். பிரணாப் முகர்ஜியுடன் 2007ஆம் ஆண்டு டிசம்பரில் ஆலோசனை நடத்தியதாகவும் அப்போது கூடுதல் அலைக்கற்றையில் வாடிக்கையாளர் அடிப்படையில் முன்னுரிமை ஒதுக்கீடு, இரட்டை தொழில்நுட்ப நிலை, புதிய உரிமங்கள் வழங்குதல் குறித்து ஆலோசித்ததாகவும் ராஜா கூறியுள்ளார். அப்போது முன்னாள் அட்டார்னி ஜெனரல் வாகனவதியும் உடனிருந்ததாக ராஜா தெரிவித்துள்ளார். 2G உரிமத்தை 2008ஆம் ஆண்டு கடைசி நேரத்தில் தன்னால் வேறொரு பேனாவை கொண்டு மாற்றப்பட்டதாக வாகனவதி கூறியுள்ளதாக செய்திகள் வெளியானது உண்மைக்கு மாறானது என்றும் அரசின் எந்தவொரு கொள்கை முடிவிலும் தலையிடவில்லை என்று வாகனவதி கூறியுள்ளது தவறானது என்றும் ராஜா தெரிவித்துள்ளார். பிரதமர் பிரணாப் முகர்ஜி, வாகனவதி ஆகியோரின் கருத்துக்களை பெற்றுத்தான் மீதமுள்ள விண்ணப்பங்களில் தகுதியானவற்றில் முதலில் வருபவர்களுக்கு முதல் சேவை என்ற அடிப்படையில் உரிமங்கள் வழங்கப்பட்டதாகவும் தனது பதில் அறிக்கையில் ராஜா குறிப்பிட்டுள்ளார்.